ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் டிஷ்ஷு சிக்கன் பிரியாணி தான் செய்யறது பார்க்க போகிறோம். அது வந்து சீரக சம்பா ரைஸில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி, அதான் ஒரு 5 வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 8 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அப்போ தான் சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாக கிடைக்கும். நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு கட்டு புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முழு வெங்காயம் தக்காளியும் அரைக்க வேண்டாம், பாதி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து வதக்காமே அரைப்பாங்க. நான் எப்பவுமே வதக்கி தான் அரைப்பேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து மசாலாவை வந்து பவுடர் பண்ணி சேர்ப்பாங்க. பிரியாணிக்கு பவுடர் பண்ணி சேர்த்தா சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, ஜாதிபத்திரி இதெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்தா, கல்பாசி இது எல்லாமே அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அரைச்சி சேர்க்கல, அப்படியே கொஞ்சமாக முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கூட வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ கொஞ்சமாக எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் எடுத்து சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கவும் செஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே தான் மட்டன் பிரியாணிக்கும் இதே மெத்தட் தான். இப்போ வந்து நம்ம அரைச்சதை
அரைச்ச தக்காளி, வெங்காயம், புதினா இந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தேவைப்பட்ட இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்த்ததால எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். இந்த டைமில் எண்ணெய் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா அரோமா கொடுக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 50 இன்ச்சு ஒரு நல்ல பெரிய பூண்டா 2 உரித்து அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கெட்டி தயிரை 1 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் சிக்கனை ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் வந்து இண்டஸ் வேலியில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது குக்கர் மாதிரி இது தான் நல்லா ஹீட்டு நல்லா இது பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து இதில் செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். இது வந்து அடி கனமான பாத்திரன்றதுனால உங்களுக்கு வந்து பிரியாணி இந்த மாதிரி பாட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருங்க. நான் பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. பச்சை மிளகாவும் இந்த பிரியாணி மசாலாவுமே இதுக்கு போதுமானது. வேறு எல்லாம் சேர்த்தா ஹெவி ஆகிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நான் வந்து 2 டம்ளர் வந்து ஜீரக சம்பா ரைஸு ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் வேகிறதுக்கு விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னும் 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை வேக விடுங்க. மூடி போட்டு வச்சுட்டு சிக்கனை வேக விட்டுருங்க. நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா அந்த கிரேவி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரைஸ் வந்து வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதை சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் எனக்கு ஃபுல்லாக வந்துடும். வேணும்னா இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இல்லை இதிலே வந்து தண்ணி நல்லா
வத்திருச்சுன்னா நமக்கு வேறு பாத்திரத்தில் மாற்ற வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா, கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். நல்லா சூப்பராக உதிரியாக வெந்துடும். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வெந்து வரும். மட்டன் பிரியாணிக்கும் இதே மெத்தட் தான். மட்டன் பிரியாணி வந்து நம்ம தனியாக வந்து மட்டனை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி இறுகி பிரியாணி நல்லா வெந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த மாதிரி பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சுருங்க. 2 நிமிஷத்தில் உங்களுக்கு தண்ணியில் நல்லா வற்றி சூப்பராக உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி செய்வீங்க, எப்படி செய்வீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.